நான் வளர்த்த குழந்தைங்களில் நிறைய பேர் வந்து என் கண்ணு முன்னாடியே வளர்ந்து நிற்கும் போது என் சொந்த குழந்தைங்களை வளர்த்து எடுத்த ஒரு ஃபீல் தான் எனக்கு எப்பவும் வரும். அந்த எல்லா குழந்தைங்களையும் இந்த குழந்தையும் ஒரு குழந்தை. 2015ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன செஞ்சாங்கன்னா +2 முடிச்சிருக்காங்க. நானும் என் துணைவியாரும் ஆளுக்கு 6000 ரூபாய் சம்பாதிப்போம். 12,000 வரும். அவ்வளோதான் எங்களுடைய மாத வருமானம். அதில் வந்து 4000 ரூபாய் வீட்டு வாடகை போயிடும். வீட்டு வாடகை கரண்ட் பில்லாம் 5000 ரூபா போகும். மீதம் இருக்கிறதுல தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு பாப்பாவை படிக்க வச்சுட்டு இருந்தோம். அந்த காலகட்டங்களில் +2 முடிக்கும் போது உள்ளூரில் இருக்கிற கல்லூரியில் பாலிடெக்னிக் கல்லூரியாவது சேர்க்க முடியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு அதே ஒரு பெரிய கனவாக இருந்தது. அப்போதான் நான் வந்து பத்திரிகைகளில் சிறுகதைகள் எழுதுவேன். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து எனக்கு கொஞ்சம் எழுத்தாற்றல், நிறையா நூல்கள் படிப்பேன். வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் இதுக்கான தேவைகளை அலைகிறோம். ஒரு நிறுவனத்துக்கு அந்த கார்கிவ் நேஷனல் ஏர்ஃபோர்ஸ் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறோம். அவங்க வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கணும்னா மட்டும் 1 லட்ச ரூபா வேணுங்கிறாங்க. வெறும் 12,000 ரூபா சம்பளம் வாங்கி 2 பேரும் சம்பாதிச்சு அதில் 5000 ரூபா வீட்டு வாடகை கொடுத்துட்டு மீதி 7000 ரூபாயில் வாழக்கூடிய ஒரு குடும்பம் 1 லட்ச ரூபா கொடுத்து அப்ளிகேஷன் மட்டும் வாங்கினா என்ன பண்ண முடியும்? அப்போ தான் என்ன செஞ்சோம்னா ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்கி நாங்கள் அந்த அப்ளிகேஷனும் வாங்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியலை. அப்போ தற்செயலாக ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்கும்போது நீலகண்டன் அப்படின்ட்டு அந்த சார் தான் வந்து ஒரு நிருபரை கூப்பிட்டு தாமோதரனுக்கு அந்த லாரன்ஸ் சாரோட அட்ரஸ் கொடுங்க அப்படின்னாங்க. ரிப்போர்ட்டர் வந்து உங்கள் நம்பர் கொடுத்தாங்க. நான் உங்ககிட்ட பேசுனீங்களா சொன்னேன். சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்து போகிறேன். அங்கே பாலமுருகன் சார் இருக்கார். அவர்கிட்ட பேசுகிறேன். என்ன அப்படின்னு, லாரன்ஸ் சார் வந்து உங்கள் பாப்பா அப்ளிகேஷனாக எடிட்டர்கிட்ட பேசி வாங்கிட்டு போயிட்டார் வீட்டுக்கு அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ எளிமையாக வந்து நம்ம பேசுகிறதுக்கு 2 நிமிஷம் நம்ம கூட பேசி அடுத்த உடனே போய் அங்கே போய் இந்த மாதிரி அப்துல் கலாம் படித்த படிப்பு ஒரு பாப்பா படிக்கிறாங்களாம்ல, அந்த அப்ளிகேஷனை கொடுங்க, உதவி கேட்டாங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் அந்த அறம் செய்ய விரும்பு ஸ்கீமில் இது சம்மந்தமாக சர்ச் பண்ணி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சார் உடனே வந்து ஒரு 1,80,000 ரூபா அலாட் பண்ணிட்டாங்க. சார் இது ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆச்சு. அகெயின் மாஸ்டரோட அண்ணாவோட ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துருக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் எனக்கு ஒரு சரியான நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் டெக்னீஷியன் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் படிக்க எனக்கு யுக்ரைனில் சான்ஸ் கிடச்சிது. என்னுடைய ஃபேமிலி அம்மா அப்பா 2 பேருமே தினக்கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. எனக்கு விண்வெளி வீரர் ஆகணும்னு ஒரு பெரிய கனவு. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்போ ரொம்ப பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு எங்கே உதவிக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்போ தான் அண்ணா வந்து அறம் செய்ய விரும்ப அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னுடைய ஃபைல் போயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே டேரெக்டாக என்னுடைய ஃபைல் வாங்கி என்னுடைய கேஸ் பற்றி ரிசர்ச் பண்ணி இது வந்து ஜென்யூனானது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக என்னை இன்வைட் பண்ணி ஒரு இன்டர்வியூ எடுத்து எனக்கு அந்த உதவியை கையில் தந்தாங்க. உண்மையில அந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேங்கன்னா ரொம்ப நன்றி.